ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மார்னிங் 7 o'clock தான். ஆனால் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா? இதுவே ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தோம்னா நல்லா மழையா இருந்தது. இப்பெல்லாம் கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னே சொல்ல முடியலங்க. ஒரு ஈவினிங் 7 o'clock போல இன்னைக்கு டின்னருக்கு நான் இட்லி தான் ரெடி பண்ண போறேன். இட்லி துணியை கொஞ்சம் கட் பண்ணி அது நல்லா ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு நைட் டின்னருக்கு இட்லி கூட கருவேப்பிலை சட்னி தான் ரெடி பண்ண போறேன். அதுக்கு ஒரு டவால கொஞ்சமா எண்ணெய், கொஞ்சமா உளுந்து, கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய் எடுத்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் நம்ம ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, 2 வெள்ளைப்பூடு 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி இலை, கருவேப்பிலையை நம்ம ஒரு கைப்பிடி நரைச்சு நம்ம உள்ள சேர்த்து இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸில கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலை சட்னி உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. கருவேப்பிலை நார்மலா நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆனா யார் சாப்பிடுறாங்க? சோ இந்த மாதிரி சட்னியை வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல கருவேப்பிலை இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ரீசன்ட் டைம்ல நான் கருவேப்பிலை அதிகமாவே சமையலுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு எங்க வீட்டுல டின்னருக்கு சுட சுட இட்லி, அது கூடவே தேங்காய் சட்னி, கருவேப்பிலை சட்னி. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க இட்லி பொடி கூட கொஞ்சமா நல்லெண்ணெய் கலக்கி சாப்பிட்டா அதுவும் வேற லெவலா இருந்ததுங்க. இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க.